வகையில் இப்போ இந்த கேக்லாம் வந்து வெள்ளைக்காரனோடதா இருந்திருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸோட சிம்பிளா அப்படின்ற மாதிரி அந்த கலாச்சாரம் இன்னும் பின்பற்றப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த கல்யாணம் காது குத்துக்கு தான் வந்து ட்ரெஸ்ஸே கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால அந்த பாரம்பரியத்தை நம்ம ஆளுங்க இன்னமும் வந்து மாமா மச்சான் எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கிற அந்த பாரம்பரியம்ன்றது இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது, நம்ம ஊர் வந்து பாதி ட்ரோபிக் பாதி டெம்பரேட் அப்படின்றதுனால அந்த குளிர்காலத்துல மட்டும் நிறைய உடைகள் தேவைப்படும். அப்படிங்கும்போது ஆதி காலத்துல இருந்தே நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே கம்பளிலாம் நெஞ்சதுக்கான ஒரு இதெல்லாம் கிடைக்குது நமக்குள்ள. சவுத்துலயும் அதே மாதிரி தான் காட்டன் விளைவிக்கிறது. ஸோ காட்டன்ல இருந்து த்ரெட் செஞ்சு அதுல இருந்து மறுபடியும் ட்ரெஸ்ஸா செஞ்சு நம்ம மாட்டிக்க ஆரம்பிச்சோம். ஆனா என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம காட்டன் இது வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப தேவை அப்படின்றதுக்கு மாறி, அதாவது நெசசிட்டி அப்படின்றதெல்லாம் மாறி அது வந்து ஒரு ஒரு பேஷனா வந்து மாத்திட்டோம். பேஷன் வித் பேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்திட்டோம். ஸோ அப்போ வந்து ட்ரெஸ் வகை வகையா போட்டுக்கிறது. சரிங்களா? நிறைய டிசைனை வந்து பண்றது, காலரை வைக்கிறது, காலரை தூக்கி இது வரைக்கும் வச்சுக்கிறது. சரிங்களா? இதுல இருந்து ஒரு நீட்டமான காலரை வச்சுக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு சுத்துறது, நாங்க டிசைன் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி. சரிங்களா? ஒரு பச்சை துண்டு மஞ்சள் துண்டை போட்டுக்கிறது, கருப்பு துண்டை போட்டுக்கிறது. இது வந்து எப்படின்னா அந்த ஐகானிக் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நம்ம ஊர்லயும் மக்கள் தொகை அதிகமா இருக்குது ஒரு பக்கம். அப்படின்னாலுமே அந்த ட்ரெஸ் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. சரிங்களா? வேர்ல்டுல எனக்கு தெரிஞ்சு காட்டன் அதிகமாக சப்ளை பண்றது நம்மளா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதிகமான இப்போ சைனாலாம் கம்பளி யூஸ் பண்ணணும், அதனால காட்டன் பெருசா இதாகாது. இப்போ நம்ம வந்து பிளண்டட் மெட்டீரியல் நைலான் ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து பிளண்டட் மெட்டீரியல் சில்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சடு ஃபைபரா யூஸ் பண்றோம், இல்லாட்டி பாலியஸ்டர் வந்து நம்ம ரெடி பண்றோம். அப்போ இது வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஒரு 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 டிமாண்டா வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்க போட்டிருக்கிறதுன்றது என்ன ஷர்ட்டு அல்லது வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? காட்டனா அல்லது வந்துட்டு வேறயா? சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்லைனர்ஸ். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து காட்டனா, சில்கா, இல்ல நைலானா, இல்ல ஆட்டுத்தோல் அப்படியே பொத்திட்டீங்களா? காட்டன். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்குள்ள வந்துட்டு எத்தனை ட்ரெஸ் வச்சிருப்பீங்கன்னு கால்குலேட் பண்ணிக்கங்க. சரியா? எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருப்பீங்க நீங்க? அதாவது நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏ டு Z. இப்போ வந்து ஒரு ஷர்ட்னா ஒன்று, பேண்ட்னா ஒன்று, மொத்தம் ரெண்டாச்சு. இப்போ கர்ச்சீஃப்னா மூணு. அடுத்து இப்படி சொன்னா இப்படி இப்படி வந்து எத்தனை வச்சிருப்பீங்க இது மாதிரி? சும்மா ஒரு ஓகே. ஆன்லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ம். பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் நம்ம. ஆனால் வந்து ஒரு நேரத்தில் நம்ம ஒன்று தான் போடுவோம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் அப்படின்னா ஒரு 7 செட்டு. 7 செட்டு. அப்போ அப்படி இருந்தா கூட ஓகே தான். சொல்றேன் அதை உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேரியபிள் இருக்கு. சில பேருக்கு கிரேஸாக இருக்கும், ட்ரெஸ் மேலே பயங்கர கிரேஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம். ஓகே. புடவைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை கடையே நம்ம பீரோக்குள்ள வச்சிருப்பான் நம்ம ஆளு. ஆ, அதை அதை கட்டுறது இல்லை, அதை தூக்கி கொண்டு போயிட்டு பீரோக்குள்ள அடுக்கி வச்சிடுறது. ஆண்களுக்கு இடமே கொடுக்கறது இல்லை வைக்கிறதுக்கு, பீரோக்குள்ள இடம் வைக்கிறது இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து டிராஸ்டிக்கா வயலன்ஸ் பண்ணுவாங்க, பட் இது ட்ரெஸ்ஸிஸ்டிக்கா வயலன்ஸ் பண்றது. சரிங்களா? ட்ரெஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம். ஆமா. என்னைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் தான் சொல்றேன். அது இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைங்க. ஸோ அப்போ காட்டன் அப்படின்றது நம்ம ஊர்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேபிள் ஃபைபர் கிராப்பா வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ அதனாலேயே நம்ம ஊர்ல மார்க்கெட் அதுக்கு இருக்குன்றது. அடுத்த ஜூட்டு. ஜூட்டுன்னா நமக்கு தெரியும், நமக்கு இதுதாங்க இந்த சணல் அப்படின்னு சொல்லி சொல்றது. கோல்டன் ஃபைபர் யூஸ்டு இன் கன்னி பேக்ஸ், மேட்டு. என்ன அப்படின்னா இந்த ஜூட்டு வந்து பயங்கரமா நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சு அந்த சமயத்துல. ஏன்னா இந்த ஜூட்டு வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, சாக்கு பைகள். நீங்க உணவு தானியங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது இந்த ஜூட் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சணல் சாக்கு. நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே சணல் சாக்கு தான். அது இல்லாம நிலக்கரி எல்லாம் வந்து அந்த சண்டிகர், சாரி சத்தீஸ்கர் அந்த ரீஜன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி எடுக்கிறதுக்கும் இந்த சணல் சாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த ஈஸ்ட் பெங்கால் சைடு போனீங்கன்னாவே நிறைய சணல் தான் வச்சிருப்பாங்க, ஃபுல்லா சணல்ல ரெடி பண்ணது. ஸோ அப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய ஃபைபரா மாறிடுச்சு. அது ஆக்சுவலி வந்து என்னன்னா, நீங்க ஏதாவது பழைய படம் எடுக்கிறீங்க,
காட்டுவாசி படங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்க ஜூட்டை வந்து தச்சு அவனுக்கு ட்ரெஸ்ஸா போட்டு விட்டீங்கன்னா அதான் காட்டுவாசி படம். நீங்க எடுத்து பாருங்க. காட்டன் ட்ரெஸ் போடாம ஜூட் பேக்கை வந்து அப்படியே தச்சு ஜூட்டு, அதாவது அந்த சாக்கை வந்து கட் பண்ணி விட்டு கையை ரெண்டையும் அப்படி உள்ளார கோத்து விட்டுட்டு இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அதான் காட்டுவாசிகள் படம்ன்ற மாதிரி எடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா அதை வந்து அப்படி ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ ஏன்னா நம்ம காட்டனை வச்சிருக்கிறோம், காட்டனை வந்து போட்டிருக்கிறவனே காட்டுவாசினா நம்ம ஏத்துக்க மாட்டோம்ல. அதனால வந்து ஜூட்டுன்றது யாரும் ட்ரெஸ்ஸா இப்போ போடுறதில்ல. ஆனால் முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ போடுறதில்ல. காட்டன் வந்து அதை ஓவர்லே பண்ணிட்டதுனால போடுறதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டுக்கிறது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராமத்து பகுதிகளில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா சாக்கு தான் போட்டு போவாங்க, ரெயின் கோட்லாம் போட மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த அந்த கலாச்சாரத்தை நீங்கள் அந்த ஒரு லைனை பிடிச்சிங்கனாலே அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். புரியுதுங்களா? சாக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் அருவாளை தூக்கி வச்சுட்டு சண்டைக்கு போகிறதுனா அந்த மாதிரி போகிற மாதிரி மூவிஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரியாலிட்டி தான் கிராமத்துங்களில். அப்போ அதை அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அதில் ஒரு எக்கனாமி இருந்திருக்கு அப்படின்றது அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. சரிங்களா? இந்த டொபாக்கோ வந்து ஆந்திரா, குஜராத், கர்நாடகாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? போர்ச்சுகீஸ். சரிங்களா? ஸோ அவங்க இதை கொண்டு வந்து அதை பக்காவாக ப்ராசஸ் பண்ணி சிகரெட்டு, சுருட்டு, பீடி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் ஸ்மோக்கிங்கோட அளவு வந்து அவன் வந்து போர்ச்சுகீஸ் பண்ணதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு ஹெல்த் பர்டன் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50% பேருன்னு நினைக்கிறேன் ஸ்மோக் பண்ணுவாங்க. சாரி, டொபாக்கோ யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50%. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இந்த டேட்டான்றது கன்ஃபார்ம். அண்டர் 40%ன்றது கன்ஃபார்ம். சரிங்களா? பாக்கு போடுறது அந்த மாதிரிலாம். பாக்குன்னு சொல்ல முடியாது, பாக்கு கூட நம்ம ஊர்லேயே விளையிறது தான், அது கமுகு மரம்னு சொல்லுவாங்க. பட் டொபாக்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணது அதான். சரிங்களா? ஸோ அது வந்து ஹெல்த் பர்டன் நம்ம ஊரில் வந்து கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? அதில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த டொபாக்கோ வந்து மக்கள் மத்தியில் அப்போல்லாம் ராயலாக தான் கிடைக்கும், அரசர்களுக்கு தான் அந்த டொபாக்கோ அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலாக கிராப்பிங் பண்ண ஆரம்பித்து இப்போ இந்தியாவில் வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட வந்து கிராமமாக போயிட்டு அதை வந்து டெமோ பண்ணுறதுக்காக கொண்டு போவாங்களாமா. இங்கே பாருங்க, இப்படி நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படிலாம் கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி கொண்டு போய் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை சுருட்டினதுனால தான் அதோட பேர் சுருட்டு. அந்த இலையை சுருட்டி அப்படியே வந்து புகைக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. எப்படின்னா இந்த போர்ச்சுகீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால போர்ச்சுகீஸு, அதுக்கப்புறம் ஸ்பெயினும் அதே மாதிரி தான். இந்த ஸ்பெயின் காலனிகள் இருக்கு இல்லையா, ஸ்பானிஷ் காலனிகள், அவங்களும் சரி போர்ச்சுகீஸும் நம்மவும் கேரளா மாதிரி தான், பக்கம் பக்கம் அவனுங்க. அதனால கேரளாவில் நடக்கிறது நமக்கு தெரியும், நம்ம நடக்கிறது கேரளாவுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்பெயினில் நடக்கிறது போர்ச்சுகீஸுக்கு தெரியும். ஏன்னா 2 பேர் தான் ரிவல்ரி அந்த காலத்தில், 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில். இவனுங்க இதை புகையிலெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒரு கமர்ஷியலாகவே ரொம்ப மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால தான் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா கவுபாய் இருப்பாங்கல்ல மெக்சிகோவில், அந்த மாதிரி கவுபாயோட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும், கன் வச்சுட்டு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டியிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே இவங்களோட கலாச்சாரம். இப்போ அவங்க போர்ச்சுகீஸ் வந்ததுனால இதையும் நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஹெல்த் பர்டனு. ஸோ இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூவிங் டொபாக்கோவோ அல்லது ஸ்மோக்கிங்லேயோ வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து கேன்சரு, லங் கேன்சரு இந்த மாதிரியான விஷயத்த வந்து கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இமேஜின் பண்ண முடியுதா எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இதில் கம்பெனிஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு மாடலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படின்னா அது வரைக்குமே வந்து அந்த இலையை வந்து காய வச்சு அப்படியே சுருட்டி பிடிச்சானா அது கருப்பாக தான் இருக்கும். அந்த இதை சுருட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆளுங்களை குடிக்க வச்சானுங்க. யார்? இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க வச்சானுங்க. அவனுங்க வந்து தன்னை வித்தியாசப்படுக்கிறதுக்காக அது மேலே வெள்ளை பேப்பரை சுற்றி, நான்லாம் ஒயிட் பீப்புள்ரா, நான் வந்து ஒயிட் பீப்புள், நான் அதை வந்து வெள்ளை பேப்பரை சுற்றி நான் வந்து குடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி. அவன் வெள்ளைக்காரன் இருக்கும்போது அந்த மாதிரி அவன் மட்டும் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். சொல்றது புரியுது? அதை வந்து ஒரு கௌரவமாக நினைச்சாங்க. ஈவன் சட்டப்பேரவையில் நம்ம கவர்னர் ஜெனரல் கூட நிறைய பேர் அந்த இதெல்லாம் வச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா அது வந்து ஒரு கௌரவத்தோட அடையாளமாக நினைச்சாங்க. இப்போ எப்படி செல்ஃபோன் அப்படின்றத இந்த காலத்தில் நம்ம கௌரவத்தோட அடையாளமாக நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரி, இஸ் ஆல் அபவுட் த பீப்புள்ஸ் பர்செப்ஷன்.
ஒரு காலத்துல வந்து நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சாப்பாட்டுல பொங்கல்ல ஒதுக்கி வைக்கிற மிளகுக்காக உயிரை பணைய வச்சு வந்தானுங்க. அது அந்த காலத்துல பயங்கர டிமாண்டு.